வச்சு தான் சம்மருக்கு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். ரொம்ப வெயிலுங்க துபாயில், உடம்ப கூலாகுது. அப்புறம் கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் கால் வீக்கம் இருக்கும், நிறைய பேருக்கு கிட்னி டயாலிசிஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இது நல்லது. சுகர் பேஷண்ட்டுக்கும் இது ரொம்ப நல்லது. பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வர பிள்ளைகளுக்கு உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஆஃபீஸுக்கு ஸ்கூலுக்கு வெயிலில் வேலை செய்யவங்களுக்கெல்லாம் பெஸ்ட்டான ஒரு கூலர் ரெசிபி. வாரத்துக்கு 2 தடவையாவது தவறாமல் செஞ்சு சாப்பிடுங்க. மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேவ் அ குட் டே டு ஆல். சம்மர் ரெசிபி தான். வேர்க்குரு, பொக்கன், அம்மை இதெல்லாம் வராமல் இருக்க உடம்பு கூலாக வச்சுக்கிட்டதுக்கு இந்த மாதிரி உணவெல்லாம் சாப்பிடுங்க. ரோஸ்ட் பண்ணது தான் 1/2 கப்பு மூங் தால், பாசிப்பருப்பு, அது கூட 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். வாயு பிடிப்பு வராமல் இருக்க 2 பல் பூண்டு போட்டுக்கிடுவோம். நீங்கள் பூண்டு போடாமலும் செய்யலாம். தக்காளி, பாதி வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா 10 போடுங்க. 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் அதில் போடுவோம். மஞ்சப்பொடி, டர்மரிக், மசாலாவுக்கு சாம்பார் பொடி 1 டேபிள் ஸ்பூன் போடலை, 3/4 டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கோம். உப்பு போடுவோம். நறுக்கி வச்சிருக்கேன் சுரைக்காய் போடுவோம். இது ஒரு 3-3.5 கப்பு வரும். நான் கொஞ்சம் நிறையவே போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிடுங்க. தண்ணி வச்சு கொடுப்போம். 3 முதல் 4 விசில் விட்டு வெந்த பிறகு பார்க்கலாம். வெந்தாச்சு, கொஞ்சம் மசிச்சுக்கிடுவோம். திக்காக இருக்குது, கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிடுவோம். சோறுக்கு ஊற்றி சாப்பிடணும், அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் வைப்போம். இந்த பருப்பு இல்லை, நல்லா கட்டியாகும். நான் இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். நீங்களும் தாளிக்க விட்டதும் மைல்டான ஃப்ளேவரில், காரம் மைல்டாக தான் இருக்கும். நல்லா ருசி, மனம் எல்லாமே நல்லா இருக்கும். இன்னும் தாளிக்கும் போது சூடு தண்ணி ஊற்றணும். பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது, இலைச்சது போல் ஆயிரும், ருசி இருக்காது. இந்த குழம்பு இட்லி தோசைக்கும் சாப்பிடலாம். ஒரு குழம்பு வச்சிங்கன்னா போதும், காலையில் மத்தியானம் நைட்டுக்கு சாப்பிடலாம். உங்களுக்கு பிடிச்சா சாப்பிடலாம். கூட ஒரு கட்டியாட்டு இட்லி தோசைக்குன்னா ஒரு துவையிலோ சட்னியோ கெட்டி சட்னி அரைச்சிக்கிடலாம். தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும். அளவுக்கு ஊற்றிருக்கேன். சாலை மீன் தான் பொரிச்சிட்ருக்கேன். சாரி வெஜிடேரியன். கடுகு உளுத்தம் பருப்பு நான் இப்படி தான் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். புரியட்டு வடித்து செத்தராமல் இருக்க ஒரு பிஞ்சு சால்ட்டை போட்டு கொடுப்போம். வெளியே வராது, உள்ளே கிடந்து வெடிச்சிட்டு கிடக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்ஸை தான் ஆனால் கிச்சன் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகாது. சும்மா ஜீரகம் போட்டு கொடுப்போம். வெயில் காலத்துக்கு அது நல்லது, வயிற்றுக்கு மிதமாக இருக்கும். பொரிஞ்சாச்சு, காஞ்ச மிளகாய் போட்டு கொடுப்போம். நம்ம கருவேப்பிலை போட்டு கொடுப்போம். அப்புறம் மல்லியில் போட்டோம். உடனே எடுத்துருவோம். இதில் குக் ஆகக்கூடாது. பருப்பில் ஊற்றுவோம். அவ்வளோதான், சுவையான சுரைக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு ஷேர் பண்ணி விடுங்களேன்ப்பா. சாலை மீன் ஃப்ரை சுட